வணக்கம் அண்ட் வெல்கம் டு பிளாக் யூகே சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, நர்சிங்கில் ஐஎல்ஸ் வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ட் வந்து தெரியும் உங்களுக்கு யூகேயில் வந்து ஜாப் வாங்கணுன்னா. ஸோ இதில் 2 டைப் ஆஃப் டெஸ்ட் இருக்குன்னு நான் முன்னாடி வீடியோவில் சொன்னேன். அதில் ஐஎல்ஸ், இன்னொன்று வந்து ஓஇடி. இந்த ரெண்டுக்குள்ள டிஃப்ரெண்ட்டை பற்றி நம்ம இன்றைக்கி கொஞ்சம் ஷார்ட்டாக ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் இதில் கம்ப்ளீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். Just go and watch it. IELTS or OET, இதில் ரெண்டு டெஸ்ட்டில் எந்த டெஸ்ட் எடுக்கிறது ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்கும். ஒன்றுமே இல்லைங்க, சிம்பிளாக நான் சொல்கிறேன் எது எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் அதுக்கப்புறம் சூஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கும் இல்லை எது கன்வீனியண்ட்டாக இருக்கும், உங்களால் எது பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. IELTS அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க, இன்டர்நேஷ்னல் இங்கிலீஷ் லாங்குவேஜ் டெஸ்டிங் சிஸ்டம். இதில் வந்து 2 டைப் இருக்குங்க. ஒன்று வந்து ஜென்ரல், இன்னொன்று வந்து அகாடமிக். ஆனால் ரெண்டுமே வந்து ரெண்டுத்துலேயுமே 4 மாடியூல்ஸ் இருக்குது. அந்த 4 மாடியூல்ஸ் என்னென்னா ரீடிங், ரைட்டிங், லிசனிங் அண்ட் ஸ்பீக்கிங். ஓஇடி அதுவுமே வந்து ஃபோர் மாடியூல்ஸ் தான். அதுலேயுமே சேம் தான், ரீடிங், ரைட்டிங், லிசனிங் அண்ட் ஸ்பீக்கிங். இதை வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா ஆக்குபேஷனல் இங்கிலீஷ் டெஸ்ட். இது வந்து மெயின்லி ஃபார் ஹெல்த் கேர் பீப்புள்ஸ். இந்த நர்சிங்க்கு வரவங்க, டாக்டர்ஸ் வரவங்க, அவங்கெல்லாம் வந்து இதை வந்து அட்டன் பண்ணலாம். பிகாஸ் ஓஇடியில் வந்து உங்களுக்கு வந்து நர்சிங் சம்மந்தமான அந்த ஹெல்த் கேர் சம்மந்தமான கொஷின்ஸ் தான் கேட்பாங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு மேபி யூஸ்ஃபுல்லாக இருக்கும், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நீங்கள் அந்த ஃபீல்ட்லேயே இருக்கிறதுனால இந்த டெஸ்ட் அட்டன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் இது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஐஎல்ஸ் அகாடமிக் எழுதுனீங்கன்னா அதை மட்டும் எழுதுனா போதும். ஆனால் ஓஇடி வந்து செலக்ட் பண்ணிங்கன்னா ஓஇடியும் எடுக்கணும், அட் த சேம் டைம் நீங்கள் வந்து ஐஎல்ஸ் ஜென்ரலும் வந்து அட்டன் பண்ணணும். இதில் வந்து பேசிக்காக 0 to 9 பேண்ட் வந்து ஐஎல்ஸில் வந்து பேண்ட் இருக்கும். ஆனால் நீங்கள் வந்து பாஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ தேவைன்னா ஓவரால் ஸ்கோர் வந்து 7 இருந்தால் போதும். இந்த 3த்துலேயுமே ரீடிங், லிசனிங் அண்ட் ஸ்பீக்கிங்கில் இந்த 3த்தில் ஓவரால் 7 இருந்தால் போதும். அதுக்கப்புறம் 6.5 ரைட்டிங்கில் மட்டும். இதை நீங்கள் எடுத்திங்கனாவே ஓவரால் வந்து உங்களுக்கு 7 கிடச்சிரும். அதாவது மொத்த 4த்துக்கும் சேர்த்து ஓவரால் பேண்டே வந்து உங்களுக்கு 7 கிடச்சிரும். ஆனால் இதில் 6.5 ரைட்டிங்கில் இருக்கலாம். ஆனால் இதில் நீங்கள் இந்த 3த்தில் வந்து 7 இருந்தே ஆகணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஐஎல்ஸை வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். பட் ஓஇடியோட ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கிரேட் பி எடுத்தால் போதும். ஆர் ஏ இஸ் ரெக்யூர், பட் நீங்கள் பி எடுத்தால் கூட போதும். ஆனால் நீங்கள் இதில் வந்து என்னென்னா நீங்கள் இதோடு சேர்த்து ஐஎல்ஸ் ஜென்ரல்லையும் வந்து ஜென்ரலில் வந்து 4 பேண்ட் எடுக்கணும். ஓவராலாக 4 பேண்ட் எடுத்தால் போதும். ஆனால் நீங்கள் ஈஸியாக 4 பேண்ட் எடுத்துடலாங்க. ஆனால் நீங்கள் இப்போ சூஸ் பண்ண வேண்டியது ஓஇடி வந்து அட்டன் பண்ணணுமா இல்லை ஐஏஎல்டிஎஸ் அட்டன் பண்ணணுமாங்கிறது தான். ஆனால் நீங்கள் ஐஏஎல்டிஎஸ் சூஸ் பண்ணால் அதில் உங்களுக்கு இன்னொரு பெனிஃபிட் இருக்குது. அந்த பெனிஃபிட் என்னென்னு நான் இப்போ சொல்கிறேன் பாருங்கள். ஐஏஎல்டி வந்து ஏன் பெட்டர் சாய்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, அது வந்து நிறைய கண்ட்ரியில் வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இந்த கண்ட்ரிஸ் எல்லாத்துலேயுமே வந்து ஐஎல்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ நீங்கள் அகாடமிக் எடுக்கும்போது அதை இன்னும் நிறைய விஷயத்துக்கு வந்து யூஸ் ஆகும். ஸோ நிறைய பேர் வந்து ஐஎல்ஸ் வந்து சூஸ் பண்ணுறாங்க. இப்போ வந்து நான் சொல்கிறேன், அவங்க ரெண்டுத்துக்கும் உள்ள டைம் டிஃப்ரென்ஸ், எக்ஸாம்ஸ் எப்படி எவ்வளோ நேரம் எடுக்கும் அப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள். ஐஎல்டிஎஸ் வந்து 2 hours 45 minutes அண்ட் ஓஇடி வந்து அப்ராக்சிமேட்டாக 3 hours சொல்கிறாங்க. சேம் 4 மாடியூல் தான் ரெண்டுத்துலேயுமே. லிசனிங் ஐஎல்ஸில் வந்து 30 minutes அண்ட் ஓஇடி வந்து 50 minutes. ரீடிங்கில் சேம் 1 hour, அதுலேயும் 1 hour தாங்க. ரைட்டிங் வந்து இதுலேயும் 1 hour, ஓஇடி வந்து 45 minutes. ஸ்பீக்கிங்கில் வந்து ஐஎல்டிஎஸ் 50 minutes, ஓஇடி 20 minutes. ஆனால் 50 minutes ஓஇடி அப்படிங்கும்போது ஓஇடியில் வந்து உங்களுக்கு வந்து மோஸ்ட்லி அந்த ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல் அந்த சம்மந்தமான அதை பற்றி தான் நீங்கள் பேச போகிறீங்க. ஸோ மேபி அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ஆனால் ஐஎல்டிஎஸ் அகாடமிக்னு வரும்போது உங்களுக்கு எந்த டாபிக் வேணால் கொடுப்பாங்க.
என்ன மாதிரி டாபிக் வேணாலும் அவங்க கொடுத்தவங்கள பேச சொல்லுவாங்க. ஆனால் மோஸ்ட்லி அது சிம்பிளாக தான் இருக்கும். அவங்க வந்து உங்களுடைய ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸை தான் பார்ப்பாங்களே ஒழிய நீங்கள் கண்டென்ட் கரெக்டாக பேசுகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்க்கவே மாட்டாங்க. ஸோ டோன்ட் வரி அபௌட் தட். அவ்வளோதாங்க. இது ரெண்டுத்துக்குள்ள டிஃப்ரென்ஸ் இவ்வளோ தான். இதில் வந்து நீங்கள் அது ரெண்டையும் எடுக்கிறதுனால இது கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். அது வந்து கொஞ்சம் சீப்பராக இருக்கும் ஐஎல்ஸ் மட்டும் நீங்கள் எழுதுனீங்கன்னா. நான் உங்களுக்கு இன்னொரு இதையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதில் பாருங்கள், உங்களுக்கு நல்லா மென்ஷன் பண்ணுவோம். டு பிகம் அ நர்ஸ் ஆர் மிட் ஒய்ஃப் இன் த யூகே தெர் ஆர் 2 IELTS ஆப்ஷன். ஒன்று வந்து நீங்கள் வந்து யூகேவிஐ அகாடமிக் அட்டன் பண்ணலாம், இல்லைனா யூகேவிஐ IELTS ஜென்ரல் ட்ரைனிங் ப்ளஸ் OET. இந்த OETயோட சேர்ந்து யூகேவிஐ ஐஎல்ஸோட ஜென்ரலாக எழுதணும் நான் சொன்ன மாதிரி. அதில் வந்து ஒன்று வந்து நீங்கள் வந்து 7.0 இந்த 3 எடுக்கணும், 7 பேண்ட் எடுக்கணும், அண்ட் 6.5 வந்து ரைட்டிங்கில் எடுக்கணும். அண்ட் தென் இதில் வந்து பார்த்தீங்கன்னா OETயில் வந்து இப்போ ஜென்ரலில் பார்த்தீங்கன்னா 4.0 எடுத்தால் போதும். அது கூட வந்து நீங்கள் OETயும் எழுதணும், அதில் வந்து கிரேட் பி எடுக்கணும். கண்டிப்பாக கிரேட் பி வந்து எடுத்து வந்துருக்கணும். ஸோ இது ரெண்டும் இருந்துச்சுன்னா ஒன்று நீங்கள் இது ரெண்டையும் அட்டன் பண்ணலாம், இல்லைனா அதை அட்டன் பண்ணலாம். ரெண்டில் ஏதாவது ஒன்று அட்டன் பண்ணலாம் நீங்கள். இதில் பாருங்கள், உங்களுக்கு கிளியராக சொல்லியிருக்காங்க யூகேவிஐ அகாடமிக் ஐஎல்ஸ் தான் நிறைய பேர் வந்து சூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா இது வந்து யூகே ஹோம் ஆஃபீஸ்க்கும் அக்செப்ட் பண்ணுறாங்க, அண்ட் தென் நர்சிங் மிட்வைஃப் கவுன்சில் அவங்களும் அக்செப்ட் பண்ணுறாங்க. இதை தான் நம்ம NMC அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இது 2 பேருமே இதை அக்செப்ட் பண்ணுறதுனால நிறைய பேர் சூஸ் பண்ணுறாங்க. பட் வந்து இது வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டான டெஸ்ட் அண்ட் ஆல்சோ லோயர் பாஸ் ரேட் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இதை பற்றி கவலைப்படாதீங்க, ஜஸ்ட் ஒர்க் ஹார்ட். நீங்கள் கண்டிப்பாக உங்களால் எடுக்க முடியாது. ப்ராக்டிஸ் தாங்க. ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஈஸியாக அச்சீவ் பண்ணிடலாம். நத்திங் டு வரி அபவுட் இட். நான் சொன்ன மாதிரி இன்னொன்று வந்து ஈஸியான ஆப்ஷன், இட்ஸ் ஈஸியர் எக்ஸாம் OETங்கிறது. ஆனால் OETயில் நீங்கள் வந்து எவ்வளோ எடுக்கணும்னா ஓவரால் வந்து கிரேட் பி எடுக்கணும் கண்டிப்பாக. அட் த சேம் டைம் the applicant will also need to take the UKVI ஜென்ரல் ட்ரைனிங். இது வந்து ஜென்ரல் எக்ஸாம்ங்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஆனால் அதில் வந்து நீங்கள் 4.0 எடுக்கணும். மோஸ்ட்லி யூகேவிஐ ஐஎல்ஸ் ஜென்ரல் வந்து யார் எடுப்பாங்கன்னா ஒர்க்குக்கு வரவங்க எடுப்பாங்க. அகாடமிக் எடுக்கிறவங்க மோஸ்ட்லி ஸ்டடி போகிறவங்க, இப்போ இங்கே வந்து எஜுகேஷனல் சம்மந்தமாக வரவங்க மட்டும் அகாடமிக் எடுப்பாங்க. ஸோ அகாடமிக் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். இதிலே உங்களுக்கு புரிஞ்சிடும் எது வந்து சீப்பர் ஆப்ஷன், எது வந்து அது வந்து கொஞ்சம் காஸ்ட்லி, பட் அது வந்து ஈஸியர் ஆப்ஷன். பட் நீங்கள் வந்து எது சூஸ் பண்ணுறீங்களோ அதை சூஸ் பண்ணுங்கள். இதுதான் ஹையர் பாஸ் ரேட்னு போட்டிருக்காங்க. இதில் வந்து இந்த பார்த்துங்க, அதில் வந்து ஐஎல்ஸ் அகாடமிக் எழுதுனீங்கன்னா அது ரெண்டையுமே கவர் பண்ணிடுது. இதில் வந்து நீங்கள் ஐஎல்ஸ் ஜென்ரல் எழுதணும், அண்ட் தென் OET எழுதணும். OET வந்து NMC ரெக்யூர்மெண்ட்டை வந்து கவர் பண்ணும். ஐஎல்ஸ் வந்து இட்ஸ் கவர்ஸ் ஹோம் ஆஃபீஸுங்கிறது ஒன்றும் இல்லைங்க, அவங்க தான் வந்து யூகேயில் வந்து எல்லாத்தையுமே அப்ரூவ் பண்ணுறது. இன்டர்நேஷ்னலாக வந்து யாரெல்லாம் ஒர்க்குக்கு வராங்களோ, யாரெல்லாம் ஸ்டடீஸ்க்கு வராங்களோ அவங்களெல்லாம் அப்ரூவ் பண்ணுறது வந்து அத்தாரிட்டி வந்து அவங்க கையில் தான் இருக்குது. அவ்வளோதாங்க. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எது சூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. கேர்ஃபுல்லாக சூஸ் பண்ணுங்கள் அண்ட் யூஸ்ஃபுல்லாக சூஸ் பண்ணுங்கள். டைம் வேஸ்ட் பண்ணுற மாதிரி ஒன்று செலக்ட் பண்ணிட்டு திருப்பி இன்னொன்று போகிறது அது மாதிரி பண்ணாதீங்க. ஒன்று செலக்ட் பண்ணிட்டு அதுக்காக வந்து ஹார்ட் ஒர்க் போடுங்க. ஆல் தி பெஸ்ட். மை பெஸ்ட் விஷஸ் ஃபார் எவ்ரி ஒன். தேங்க்யூ அண்ட் கீப் சப்போர்ட் மீ. டேக் கேர் கைஸ்.